ஹாய், நான் பூஜா பேசுறேன். அண்ட் இதுதான் பீட்சா படம் தான் என்னோட செகண்ட் ஃபில்ம். பீட்சா படம்ல நான் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ப்ளே பண்றேன். விஜய் சேதுபதி இஸ் அ பீட்சா டெலிவரி பாய் அண்ட் அவர் என்னோட வீட்டுக்கு வருவாங்க. என்னோட கேரக்டர் பேர் ஸ்மிதா. ஸோ அவர் ஸ்மிதா வீட்டுக்கு வருவாங்க. அண்ட் அந்த வீட்டில் அவர் மீட் பண்ணும்போது என்ன இவெண்ட்ஸ் நடக்கும், என்ன மாதிரி ஒரு என்ன ஆகும், அதுதான் இந்த படோட த்ரில்லிங் ஸ்டோரி. ஸோ என்னோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நான் ஒண்ணுமே என்னோட ஆக்சுவலி இந்த படம்ல என்னோட கேரக்டர் தான் ரொம்ப டிஸ்க்ரீட் சீக்ரெட்டான ஒரு கேரக்டர். ஸோ இது பொறுத்த வரைக்கும் நான் ஒண்ணுமே சொல்ல முடியாது. இந்த என்னோட போர்ஷன் ஒரு சீரீஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் தட் ஹேப்பன் ஒரு வீட்டுக்குள்ள யூனோ என்ன ஆகும், அதுதான் என்னோட போர்ஷன். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் நீங்க பார்த்து நீங்க கண்டிப்பா யூ வில் திங்க் the experience is really nice. ஏன்னா இது த்ரில்லிங் ஃபில்ம் அண்ட் என்னோட போர்ஷன்ஸ் பயங்கரமான த்ரில்லிங்கா இருக்கும் கண்டிப்பா. ஸோ நீங்க டெஃபினெட்லி தியேட்டர்ல போய் பாருங்க. மாலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நரேன் பேசுறேன். இப்போ பீஸா ரிலீஸ் ஆயிருக்கு. பீஸா அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா அது ப்ரொடியூசர் திரு குமரன் அவர்கள் ஏற்கனவே அட்டகத்தி மூலமா உங்களை ஏற்கனவே ரீச் பண்ணியிருக்காரு. ஸோ அகைன் இதுவும் ஒரு புது ஒரு இளைஞர்கள் பட்டாளம், அதில் நானும் இருக்கேன். இந்த படத்தோட இயக்குனர் திரு கார்த்திக் சுப்புராஜ், கேமராமேன் திரு கோபி அமர்நாத். இந்த டீம்ல புதுசா என்ன சொல்லணும்னா யூஸ்வலா சொல்ற மாதிரி தான் இருக்கும். பட் என்னன்னா இதுல அவ்வளோ கம்ஃபர்ட் லெவல் இருந்தது ஒர்க் பண்றதுல. அப்புறம் புதுசான ஒரு விஷயம் இதுல சொல்லணும்னா ஆடியன்ஸ் நீங்க பார்க்கறவங்களும் சரி பார்க்க போறவங்களும் சரி அந்த கதை போற போக்குல தான் என்ன நடந்துச்சுன்னு கடைசியில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும். அந்த டர்ன் எங்களுக்கும் சொல்லலை ஆக்சுவலி டைரக்டர். போக 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 தான் அது கடைசியில தான் எங்களுக்கு சொன்னார். அப்படின்னும் போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது ஒர்க் பண்றதுக்கு. எங்களுக்கும் ஒன்றும் புரியாது, என்ன பண்ணணும் கார்த்திக், இல்லை சார் இது பண்ணா போதும் அப்படின்னு. கார்த்திக் அதுக்கு முன்னாடி இல்லை சார் அது நடந்துச்சு சார், அது லேட்டரா ரிவீல் ஆகும்போது உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஸோ தட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். எந்த லெவலில் பண்ணணுன்றது தெரியல, பட் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் காரணம். வணக்கம், மாலைமல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திக் சுப்புராஜ், பீட்சா படத்தோட இயக்குனர். பீட்சா ஒரு ரொமான்டிக் த்ரில்லர். இது ஒரு பீட்சா டெலிவரி பண்ற பையனை சுத்தி நடக்கிற கதை. பீட்சா டெலிவரி பண்ற பையனா விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. கதாநாயகியா ரம்யா நம்பீசன். அவங்களோட சேர்ந்து நரேன் சார், ஜெயக்குமார் சார், கருணா, பூஜா, சிம்மா, அப்புறம் ஓவிய வீரசந்தானம், கவிதா ஸ்ரீ, அது நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்துல. டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் கோபி அமர்நாத், மியூசிக் சந்தோஷ் நாராயணன், எடிட்டிங் லியோ ஜான் பால், ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம், சவுண்ட் டிசைன் விஷ்ணு அண்ட் சங்கர், சவுண்ட் மிக்சிங் ராஜாகிருஷ்ணன். ஸோ அந்த படம் திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் சார்பில் சிவி குமார் தயாரித்த படம் அண்ட் சங்கம் சினிமாஸ் ரிலீஸ் பண்றாங்க. பீட்சா கண்டிப்பாக அவங்க எல்லாரையுமே ஒரு 2 மணி நேரம் என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு த்ரில்லர் படமா இருக்கும். படத்தோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களும் சரி, உங்களை ஒரு சீட் நுனியில உட்கார வச்சு ஒரு 2 மணி நேரம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு திரைக்கதையை நீங்க ரசிக்கக்கூடிய வகையில கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா அந்த படத்தை நீங்க எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. ஏன்னா தியேட்டர்ல பார்த்தா தான் அந்த ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்த்து இந்த படத்தை வெற்றியடை செஞ்சு எங்களை மாதிரி ஒரு அப்கமிங் ஃபில்ம் மேக்கர், அப்கமிங் ப்ரொடியூசர் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணணும். தியேட்டர்ல பாக்குறது மட்டும் இல்ல, படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்ககிட்ட சொல்லுங்க படத்தை பத்தி, இந்த படம் நல்லா இருக்குன்னு. எங்களோட சின்ன வேண்டுகோள், இந்த படத்தோட கதையவோ இந்த கதையில இருக்கக்கூடிய சின்ன ட்விஸ்ட் அதெல்லாம் யாரும் வெளியில சொல்லிடுறாங்க. ஏன்னா அதை சொல்லிட்டா அதோட சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். பட் படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றத சொல்லுங்க, படத்தை பார்க்க சொல்லுங்க. ஸோ அந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் சேதுபதி, பீட்சா படத்தோட ஹீரோ. பீட்சா படம் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர், மோர் ஆஃப் ரொமான்ஸ். நான் ஃபர்ஸ்ட் என்னோட படங்கள்ல நான் ஃபர்ஸ்ட் ரொமான்ஸ் பண்றேன். ஸோ எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. பட் ஆனால் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த ரொமான்ஸ் ஃபேக்கா எங்கேயுமே இல்லை, ரொம்ப அழகா வந்திருக்கு. வல்கரா இல்லை முக்கியமான காரணம். முக்கியமா இந்த படத்துல ரொமான்ஸ் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வைக்கல. கமர்ஷியலுக்காக சேர்க்கப்பட்ட ஒரு இடமா இல்லை, அந்த அழகா குடும்பத்தோட பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொமான்ஸ் இருக்கும்.
நல்லா வந்திருக்கு. அண்ட் தென் த்ரில்லர். இந்த மாதிரி சம்பவத்தை என் லைஃப்ல நான் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். முதல் காரணம், நான் ஃபேஸ் பண்ணா அது எனக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிற பயத்தை இந்த படம் எனக்கு ஏற்படுத்துச்சு. ஸோ அந்த த்ரில்லர் வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இட்ஸ் ரொமான்டிக் த்ரில்லர். படத்தோட டைரக்டர் வந்து கார்த்திக் சுப்பராஜ். கார்த்தியும் நானும் வந்து ஏற்கனவே ஒரு 4 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு வேவ் லென்த் இருந்தது. முதல்ல கார்த்தி வந்து பீட்சான்ற இந்த படத்தோட டைட்டில் சொல்லும்போது என்ன பீட்சான்னு தோணுச்சு. பட் இதெல்லாம் மீறி எனக்கு கார்த்தியும் நம்பிக்கை இருந்தது. ஏன்னா ஐ நோ ஹிம், அவரோட ஸ்கிரிப்ட் சென்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கார்த்தி ஸ்கிரிப்ட் வைஸ் வீக்கான ஆளே கிடையாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ படிக்கணுன்ற ஆர்வம் எனக்கு இந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. படித்து முடிச்சோன்னே ஒன்று தோணுச்சு, நல்ல வேலை நம்மகிட்ட வந்தாப்புல அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படமாக அது இருந்தது. மிஸ் பண்ணி தான் கண்டிப்பாக லைஃப்பில் நான் வருத்தப்பட்டிருப்பேன், என்னடா நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற வருத்தம் இருக்கும். பட் நல்லபடியாக அந்த படம் எனக்கே கிடைச்சி, நான் நல்லா நடிச்சிட்டேங்கிற பேர் எங்கள் டேரக்டர்கிட்ட எனக்கு கிடைச்சி, இன்னைக்கு மக்கள்கிட்ட இருந்து அது வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தை பற்றி சொன்னால், இந்த படம் முதல்ல இது முழுக்க தியேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். நான் என்னோட படம் அப்படின்ற மத்தி சொல்ல, முக்கியமாக எல்லாருடைய படத்தையும் தயவு செஞ்சு தியேட்டர் வந்து பாருங்க. பட் ஏன்னா இந்த படத்தோட அந்த த்ரில்லிங் மூமெண்ட் அது நீங்க மொத்தமா அந்த மக்களோட சேர்ந்து பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்ண முடியும். அது அந்த தேல் திடீர்னு யாராவது சத்தம் போடுவாங்க, திடீர்னு அப்படி. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அதான் அந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. அந்த எக்காரணம் கொண்டும் இப்போ இந்த படத்தினுடைய கதையை ரிவீல் பண்ணாதீங்க, சொல்லாதீங்க வெளியே. உங்க வீட்டில் இருக்க ஒரு பசங்க படம் பண்ணா கண்டிப்பா நம்ம கெடுக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி எங்களை நினைச்சுவாங்க. இந்த படம் வந்து படம் பார்க்க வர உங்களை நாங்கள் வந்து எந்த விதத்துலையும் வந்து என்ன சொல்றது, ஏண்டா வந்தோம் அப்படின்ற ஃபீல் இந்த படம் எந்த சூழலையும் கொடுக்காது. அது படம் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ படத்தை பாருங்க, நல்ல படம் பார்த்தோன்ற திருப்தி உங்களுக்கு இருக்கும், கொடுத்தவங்க திருப்தி எங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த நல்ல படத்தை கதையை சொல்லாம படம் நல்ல படம் மட்டும் வெளியே சொல்லுங்க. எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்க அண்ட் என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச்.